அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா 3வது நாளாக இன்று ஆலோசனை நடத்தினார். நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, மதுரை மாநகர், மதுரை புறநகர், கடலூர் கிழக்கு, கடலூர் மேற்கு, விழுப்புரம் வடக்கு, விழுப்புரம் தெற்கு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 11 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த சின்னம்மாவுக்கு கழக தொண்டர்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நல்லாசியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சின்னம்மா கடந்த 4ஆம் தேதி முதல் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பேரூராட்சி மற்றும் பகுதி கழக செயலாளர்கள், தொகுதி வாரியாக பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோருடன் கழக பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தி வருகிறார். அதன்படி தலைமை கழக அலுவலகத்தில் இன்று 3வது நாளாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து சென்ற சின்னம்மாவுக்கு வழி நெடுகிலும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்தபோது அங்கு திரண்டிருந்த கழக தொண்டர்கள் வாழ்த்து முழக்கங்களுடன் சின்னம்மாவை வரவேற்றனர். வரவேற்பை ஏற்றுக்கொண்ட சின்னம்மா தொண்டர்களுக்கு வணக்கம் தெரிவித்தும் கைகளை அசைத்தும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அமைச்சர்கள், கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சின்னம்மாவை தலைமை கழக அலுவலகத்தில் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. இன்று காலை நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, மதுரை மாநகர், மதுரை புறநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் கழகத்தை மென்மேலும் வலுப்படுத்த கழக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆலோசனை வழங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது சின்னம்மா ஒவ்வொரு மாவட்ட கழக நிர்வாகிகளுடனும் தனித்தனியாகவும் குழுவினருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இன்று மாலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கடலூர் கிழக்கு, கடலூர் மேற்கு, விழுப்புரம் வடக்கு, விழுப்புரம் தெற்கு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது சின்னம்மா ஒவ்வொரு மாவட்ட கழக நிர்வாகிகளுடனும் தனித்தனியாகவும் குழுவினருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். கழக பணிகள் குறித்த இந்த ஆலோசனைக் கூட்டங்கள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன.